Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல்ல இப்போ அட்மிஷன் டைம் அப்படிங்கறதுனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேजेस யூஜி அட்மிஷன் சம்பந்தமான வீடியோ சீரிஸ் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஒரு வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்காக அந்த வீடியோனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். at the same time இன்னும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோ கீழேயே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெல் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு அப்படியே மாறிடும். அப்ப நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபரா நீங்க மாறிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா ஃப்ரெஷ்ஷா உடனே உங்களுக்கு வந்த உடனே ஒரு வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ணாம நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல சேர்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ற மாதிரியான எல்லா வீடியோஸும் நம்ம எல்லா கண்டென்ட் டாபிக்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அது சேனலுடைய growth-க்கும் நல்லது, உங்களுடைய அவேர்னஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெராண்டா கவுன்சிலிங்கை பத்தி சொல்லுங்க சார்னு ஒருத்தர் ஒரு வீடியோ கமெண்ட்ல சொல்லியிருந்தார் நம்ம மாணவர். சோ அதுக்காக தான் இப்ப இந்த வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவர் அந்த கேள்வி கேட்டதுனால கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம சேனலுடைய கடமை அப்படிங்கறதுனால இப்ப நான் அந்த வீடியோ இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். சோ 24/6 அதாவது ஜூன் 24ல இருந்து ஜூன் 29 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்கறோம், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெராண்டா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்னு இருக்கு. சோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேजेसல மட்டும் தான் இந்த வெராண்டா கவுன்சிலிங்கிற ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. சோ அப்படின்னா என்ன சார், அது எப்ப நடக்கும், சோ அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் நீங்க ரொம்ப பில்டப் பண்றத பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, இது எனக்கு தெரியுது. சோ என்ன அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு விட்டுருங்க. அதுல வந்து ஏதாவது எந்தெந்த கோர்ஸ்ல எவ்வளவு சீட் இருக்கோ அதுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதுல மேக்ஸிமம் ஃபுல் ஆயிடும். அதுலயும் ஏதாவது சீட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ஓகேவா, அதாவது வேக்கன்ட் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா கேரி வெராண்டா கவுன்சிலிங்க்கு கேரி ஓவர் பண்ணிடுவாங்க. சில காலேजेसல தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூட நடத்துவாங்க. இல்ல அப்படின்னா டைரக்டா வந்து வெராண்டா கவுன்சிலிங் அப்படின்னு போயிடுவாங்க. சோ வாட் இஸ் வெராண்டா கவுன்சிலிங் அப்படின்னா இட் இஸ் a காமன் கவுன்சிலிங். அதாவது நோ கம்யூனிட்டி பேஸ். கம்யூனிட்டி வச்சு ஜாதி சர்டிபிகேட் அடிப்படையில அட்மிஷன் நடக்காது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் நடத்துனாங்கன்னா அந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இது எல்லாமே ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பிசினா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இது மாதிரி ஒவ்வொன்றுலையும் கம்யூனிட்டியில எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அந்த கம்யூனிட்டி வைஸ் தான், அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரேங்கை வச்சுதான் நம்ம வந்து கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கோம். நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் நடத்தி முடிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் வெராண்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறப்ப காமனான கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெராண்டா கவுன்சிலிங் இந்த டேட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜும் அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க, அல்லது அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அந்த காலேஜ்ல அப்ளை பண்றவங்க யாராக இருந்தாலும் நீங்க கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து மெசேஜ் வரணுங்கிற அவசியமே இல்லை, அல்லது இமெயில் வரணுங்கிற அவசியம் இல்லை. வெராண்டா கவுன்சிலிங்க்கு நீங்க அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து பேப்பர்லயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அல்லது நீங்க வந்து அங்க காலேஜ்ல யாராவது தெரிஞ்சவங்க பசங்க படிக்கிறாங்க, சீனியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மூலமா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அங்க அல்லது உங்க பேட்ச் பசங்களே அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃபே வந்து காலேஜ் ப்ரொஃபஸரே வந்து ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. சோ இந்த டேட்ல வெராண்டா கவுன்சிலிங் நடக்குது, உங்க பசங்க யாராவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களே வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கன்னால சொல்லுவாங்க. நானே நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சோ அவங்க பசங்கிட்ட எல்லாம் சொல்லி வர சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு மெசேஜ் வரலைன்னா கூட நீங்க அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ரேங்கா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். என்ன கட் ஆஃபா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். முக்கியமா என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த வெராண்டா கவுன்சிலிங் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இது எப்ப நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்புறம் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் எந்த கோர்ஸுக்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ, சீட் இன்னும் அவைலபிள் இருக்கோ அந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து வெராண்டா கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா? புரியுது இல்லையா? அல்லது சில காலேஜ்ல தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வெராண்டா கவுன்சிலிங் நடத்துவாங்க. எனிஹவ் எல்லா கவுன்சிலிங்குமே மேக்சிமம் வந்து ஜூலை எண்டுக்குள்ள முடிஞ்சிரும். ஓகேவா? சோ ஜூலை எண்டுக்குள்ள முடிஞ்சிரும். அப்புறம் நீங்க அதுல அட்மிஷன் கிடைச்சு ஜாயின் பண்ண உடனே அடுத்த நாள்ல இருந்தே நீங்க காலேஜ்ல வந்து கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். சோ அங்க போறப்ப எந்த ஒரு கம்யூனிட்டி அடிப்படையிலையும் இருக்காது. ஓகேவா? எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் போலாம். அப்ப அதுல எப்படி சார் எங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன். அதாவது எப்படி அந்த வெராண்டா கவுன்சிலிங் போனோம்னா நமக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா
நீங்க வந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க போய் அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா? எந்த ரேங்கா இருந்தாலும் போறீங்க. ஸோ எவ்வளவு பேர் வராங்களோ அத்தனை பேரினுடைய லிஸ்ட்டை எடுத்துக்குவாங்க. கலெக்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க. ஏன்னா ரேங்க் எல்லாம் பார்க்காம தானே போறோம். கட் ஆஃப் மார்க்கை மட்டும் எடுத்துக்குவாங்க. கட் ஆஃப் மார்க்குக்காக உங்ககிட்ட +2 மார்க் ஷீட்னுடைய ஜெராக்ஸ் காப்பி வாங்கிக்குவாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்குவாங்க. யாரு வேணா வரலாம். அவங்க கூப்பிட்டு வர்றதில்ல, நீங்களா போறது. அதனால அவங்க வந்து என்னன்னா, அவங்க அந்த காப்பி வாங்கிட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெராண்டா கவுன்சிலிங்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 100 சீட்டு தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 சீட்டோ 200 சீட்டோ தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வெராண்டா கவுன்சிலிங் வந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து எந்த கோர்ஸ், ஏன்னா எல்லாரும் ஒரே கோர்ஸுக்கு கேட்க வர முடியாது இல்லையா? எந்தெந்த கோர்ஸ் வைஸா வந்திருக்காங்கிறது கோர்ஸ் வைஸா பிரிச்சிருவாங்க. புரியுது இல்லையா? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களோ அத்தனை பேத்துக்கும் சார், அப்ப பிகாம்க்கு எல்லாம் யாருப்பா அப்ளை பண்ணிருக்கீங்க, வந்திருக்கீங்க, இங்க நில்லுங்க. அதுக்கப்புறம் பிகாம் சிஏ. ஆனா என்னன்னா, இந்த வெராண்டா கவுன்சிலிங் போறவங்க கண்டிப்பா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போடாதவங்க எல்லாம் சப்மிட் அட்டன் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. இப்ப அவங்க எல்லாமே பிகாமுக்குன்னு அப்ளை பண்ணவங்க இங்க நில்லுங்க. பிகாம் சிஏ எல்லாம் இந்த லிஸ்ட்ல இந்த லைன்ல இருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் இப்படி இருங்கன்னு எல்லாம் எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து கோர்ஸ் வைஸ் பிரிச்சிருவாங்க. ஏன்னா எந்த கோர்ஸ்க்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது. சில அட்வர்டைஸ்மெண்ட்ல காலேஜஸ் கொடுக்குறப்ப இந்தந்த கோர்ஸுக்கு மட்டும் தான் வெராண்டா கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. அப்போ அந்த நிறுத்துறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 பேர் நிக்கிறாங்க. சோ அந்த 30 பேருடைய மார்க் ஷீட் வாங்கிட்டு கட் ஆஃப் மார்க்கை பத்தி அந்த கட் ஆஃப் மார்க் படி அப்புறம் நிக்க வச்சிருவாங்க. வரிசை வர சொல்லிடுவாங்க. ஓகேவா? அந்த வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ஹையஸ்ட் கட் ஆஃப் யாரோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. அந்த ஹையஸ்ட் கட் ஆஃப்ல இருந்து 30 பேரையும் டாப் கட் அன்னைக்கு வந்திருக்கிறதுல வெராண்டா கவுன்சிலிங் நல்லா புரிஞ்சுக்கணும். வெராண்டா கவுன்சிலிங்காக அன்னைக்கு வந்திருக்கிற மாணவர்களை மட்டும்தான், அன்னைக்கு வந்த மாணவர்கள்ல வந்து ஹையஸ்ட் யாரு, அதுக்கு அடுத்த ரேங்க் யாரு, அடுத்த கட் ஆஃப் என்ன, அடுத்த கட் ஆஃப் என்னன்னு ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட் வரைக்கும் வந்து அவங்க வந்து வரிசைப்படுத்திடுவாங்க. ஓகேவா? அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க. இப்ப பிகாம்ல மட்டும் 30 பேர் வந்திருக்காங்க. சீட் வந்து 12 சீட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்கள பிகாம் வந்து வெராண்டா வேணும்னே தான் வந்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா எந்த கவுன்சிலிங்லயும் வராம அல்லதுக்கு போயும் அட்டன் பண்ணியும் கிடைக்காம இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வத்தோட வெராண்டா கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க, வராங்க. சோ அந்த அதுல வந்து ஃபர்ஸ்ட் வர்றாங்க, கேட்கற ஜாயின் பண்றியா? ஓகே, இந்த அட்மிஷன் ஓகே, அட்மிஷன் போட்டுருவாங்க. பணம் கட்ட சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 2வது கேட்கறாங்களா, சார் நான் பிகாம் தான் வந்திருக்கேன் சார், நான் பிகாம் சியும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியா? பிகாம்ல இப்ப கிடைக்குதுப்பா, வேணா ஜாயின் பண்ணிக்க. இல்ல பிகாம் சிஏ பாருங்க அந்த லைன்ல இருக்கு, அங்க நீங்க வெயிட் பண்ணு, அப்படி டைவர்ட் பண்ணிடுவாங்க. சோ அதே மாதிரி அந்த அன்னைக்கு மெயினான விஷயம் என்னன்னா, வெராண்டா கவுன்சிலிங்காக கம்யூனிட்டி பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பிசியா இருக்கலாம், அடுத்து 2வது ரேங்க் பிகாம்ல நிக்கிறவங்க வந்து எம்பிசியா இருக்கலாம், 3வது நிக்கிறவங்க எஸ்டியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கும். கட் ஆஃப் மட்டும்தான் முக்கியம். கம்யூனிட்டி வைஸ் பார்க்க மாட்டாங்க. அதே நேரத்துல வந்து இந்த வெராண்டா கவுன்சிலிங்க்கு சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாம ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அட்டன் பண்ண முடியாம ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க போலாம். ஓகேவா? நீங்க எல்லாமே அதுல போலாம். அது வந்து ஏன்னா அவங்க தகவல் வராமையே போறாங்க. உங்களுக்கு எல்லாம் தகவல் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியாம வாய்ப்பை தவற விட்டவங்கிறதுனால நீங்களும், நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோ அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற வாய்ப்பே இல்லையே அப்படின்னா இதுதான் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அந்த வெராண்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். அங்க போறப்ப ஏன்னா நீங்க டாப் ரேங்க்லயே இருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே உங்களை கூப்பிட்டு தான் நீங்க போகல. அப்ப நீங்க எல்லாம் வந்து அந்த வெராண்டா கவுன்சிலிங்ல வந்து அந்த கட் ஆஃப் வைஸ் ஆர்டர் பண்றப்ப நீங்க எல்லாம் ஃப்ரண்ட்லயே வந்துருவீங்க. ஸோ வெராண்டா கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சிரும். எந்த கோர்ஸ்ல சீட் இருக்கோ அந்த கோர்ஸ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பிரைட்டா இருக்கு. ஓகேவா? புரியுது இல்லையா? ஸோ வாட் இஸ் வெராண்டா கவுன்சிலிங், எப்போ நடக்கும், அதுல என்ன ஸ்பெஷல் திங், என்ன மேட்டர் இருக்குன்னா, கம்யூனிட்டி வைஸ் இல்லாம நீங்க வந்து ஜெனரல் கம்யூனிட்டி மாதிரி போயிடும். ஆர்டினரி இருக்கிற கம்யூனிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது கட் ஆஃப் மார்க் படி ஆர்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அதுதான் ரேங்க்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு கவுன்சிலிங் நடக்கும். அதுல கிடைச்சதுன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எல்லாம் கிடைக்காம வெராண்டா கவுன்சிலிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. என்னோட கிளாஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் இயர் நான் டியூட்டரா இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பசங்க பிகாம் சிஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வெராண்டா கவுன்சிலிங் கிடைச்சு 5-6 பசங்க நினைக்கிறேன். அவங்க எல்லாம் கிடைச்சு வெராண்டா கவுன்சிலிங்ல வந்து உள்ள வந்தாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கும் ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமை வேணும்.
அதுக்குள்ள சார் காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு சார், கிளாஸ் மிஸ் ஆகுது சார், இல்ல நான் இதுக்கு அப்படியே வெராண்டா போய் கிடைக்கலன்னு என்ன பண்றதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, இதான் லாஸ்ட். அதனால அப்பவும் கிடைக்கலன்னு என்ன பண்றது, நான் பிரைவேட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், அதெல்லாமே உங்க முடிவு தான். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு நான் என்னோட சஜஷன்ஸ் எதுவுமே நான் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் காலேஜ்ல இப்படி நடக்குது, இதுதான் வந்து ப்ரொசீஜர், இது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. முடிவுகள் என்னோட முடிவு அல்ல, உங்களுடைய முடிவு தான். நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் ஃபைனல். அதனால இது இருக்கு, வெராண்டா கவுன்சிலிங்ப்பா இப்படி ஒன்று இருக்கு, இப்படி நீங்க அட்டன் பண்ண இஷ்டம் இருக்கக்கூடியவங்க அங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான். மற்றபடி வேற எங்க ஜாயின் பண்ணணும், இல்ல வேற எந்த லா காலேஜுக்கு போகணும், மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், அல்லது இன்ஜினியரிங் போகணும், எதாக இருந்தாலும் உங்க விருப்பம் தான். அல்லது பிரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடலாம் சார், இது வெயிட் பண்ணி இதா இருக்கு, நான் பிரைவேட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், அப்புறம் இப்ப செகண்ட்ல கிடைச்சுன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இங்க அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இங்க வந்துடுறேன், அல்லது வந்து தேர்ட் ரவுண்டில் கிடைச்சாலும் கூட பிரைவேட்ல ஜாயின் பண்ணிட்டு இங்க வந்துடுறேன், அப்புறம் பிரைவேட்லயும் கிடைக்கலன்னு என்ன பண்றது அப்படிங்கிற தாட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். கண்டிப்பாக அது உண்மை. என்னோட பையனா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பான், நானும் அப்படிதான் as a parent நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இதை நம்பி கிடைக்கலன்னு என்ன பண்றதுங்கிற மாதிரி. சோ அது எது மாதிரியாக இருந்தாலும் நீங்க முடிவு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்துங்க. சோ அதனால உங்க நல்ல கண்டிப்பா இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்னையே நம்பவும் வேண்டியதில்ல. ஒண்ணுல கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணுங்க எதாக இருந்தாலும். அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கிறப்ப கூட நீங்க அதுல மாத்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.